ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வருவதற்குள் கடன் பட்டியல் பார்த்து மனசு உடைஞ்சு போறீங்களா? ஃபோன் பண்ணி அடிச்சாலே பயமா இருக்கா? கடன்காரங்களா இருக்குமோ அப்படின்னு ராத்திரி படுத்தாலும் தூக்கம் வராம எண்ணங்கள் சுத்துதா? உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைங்கிறது சம்பளத்துல இல்ல, மனசுல மனநிலை தான் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட காசு இல்ல அப்படின்ற அந்த இல்லைன்ற வார்த்தை ஆழமா பதிஞ்சிருது பிரபஞ்சத்து மூலமா. அப்படி பதிஞ்சு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கனால என்ன ஆகுது? பணம் வர வழிகள் எல்லாம் தடைபடுது. ஸோ பணம் வரணும் உங்களுக்கு. இந்த பிரச்சனையிலேருந்துலாம் நீங்க விடுபடணும்னா, பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கணும். பணம் வர வழிகளை உருவாக்கும் இது. சம்பளம் வந்த உடனே 10% உங்களுக்குள்ள சேமிங்க நீங்க. தேவையில்லாம ஆடம்பர செலவுகள குறைச்சுக்கிட்டு, பணம் கொண்டு வரும் சொத்துக்களில் கவனம் செலுத்தி, அதை வாங்கணும்னு நீங்க முயற்சி பண்ணுங்க. தினமும் தூங்குவதற்கு முன்னாடி கடன் இல்லாத வாழ்க்கையை கற்பனை பண்ணுங்க. அதோட உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இந்த சின்ன மாற்றங்கள் தான் உங்க வாழ்க்கையை பயத்திலிருந்து நிம்மதிக்கும், கடனிலிருந்து வளத்திற்கும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரபஞ்சம் நம்மளோட எதிரொலியா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும். த மைண்ட் இஸ் எவ்ரிதிங் வாட் யூ திங்க் யூ பிகம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.